அப்படின்னு ஒரு முழு விடுதலை கொடு. ஆனால் 2 மாதத்துக்கு ஒருக்கா நான் பீகார் போவேன். ஏன்னா அதிகமான மீடியா ஊழியமெல்லாம் அங்கே, ஸ்டுடியோ அங்கே தான் இருந்தது, பிரிண்டிங் ப்ரெஸ் அங்கே தான் இருந்தது. எல்லாம் அங்கேருந்து தான் எல்லா ரிப்போர்ட்ஸும் தயாராகி இங்கே வரும் பத்திரிக்கைக்கு. பத்திரிக்கை பிரிண்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறது. சிடி வந்து சென்னையில் மியூசிக் மைண்ட்ஸ் பண்ணாங்க, அங்கே போகணும் சென்னைக்கு தேவைப்படும் போது. அப்புறம் டிவி ஊழியம் ஒன்று ஆரம்பிச்சிருந்தோம், அதுவும் சென்னை தான், தமிழன் டிவி, குட்னிஸ் டிவி மூலமாக ஜேம்ஸில் ஆரம்பித்தது. அது நான் வந்த பிறகு ஆரம்பித்தது. இப்போ அந்த மாதிரி சில விஷயங்கள் 2 மாதத்துக்கு ஒருக்கா அவங்களுக்கு போய் நான் லீடர்ஷிப் ப்ரொவைட் பண்ணோம். 2 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு வாரம் பீகார் போவேன். அங்கே ஒரு சுமார் 20 ஊழியக்காரங்க இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருந்தது. அப்போ தான் ஆண்டவர் வந்து இந்த MALT மால்டி அப்படின்னு ஒரு தரிசனம் கொடுத்தார். தெக்கப்போலி கொடுக்கும்போது அது கொடுத்துருந்தார். அதாவது ஊழியக்காரங்களுக்கு நிர்வாகத்தை பற்றி, சட்டத்தை பற்றி ஒரு பயிற்சி கொடுக்கறது. மால்டி மினிஸ்டீரியல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் லீடர்ஷிப் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட். அதில் ஒரு ரிட்டையர்டு ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர், ஒரு ரிட்டையர்டு பேங்க் மேனேஜர், அவங்களாம் அது ரிட்டையர்ட் ஆகி ஊழியத்துக்கு வந்தவங்க. அப்புறம் நான் 3 பேர் கொண்ட அது ஒரு கமிட்டி. அது என்னன்னா, அதனுடைய கான்செப்ட் என்னன்னா, ஊழியக்காரங்களுக்கு ஒரு நாள் ட்ரைனிங். ஒரு வக்கீல் வந்து கிளாஸ் எடுப்பார், ஒரு ஆடிட்டர் வந்து கிளாஸ் எடுப்பார், ஒரு கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட் கிளாஸ் எடுப்பார், ஒரு மியூசிக் எக்ஸ்பர்ட் கிளாஸ் எடுப்பார். அப்புறம் இந்த PS சிஸ்டத்தை எப்படி வாங்குறது, எப்படி இயக்கிறதுன்னு ஒருத்தர் வந்து கிளாஸ் எடுப்பார். 1 மணி நேரம் மட்டும் நான் கிளாஸ் எடுப்பேன் லீடர்ஷிப்பை பற்றி. இல்லை, இது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். ஏன்னா இப்போ வெறும் வேத அறிவை மட்டும் மையமாக வைக்காம ஒரு ஊழியக்காரனுக்கு மற்றதெல்லாம் தேவை. லீகலாக அவங்களுக்கு அப்ரோச் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஒரு சவுண்ட் சிஸ்டம் இது பண்ணுறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ எல்லாமே ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட். இது எப்படி நீங்களாக யோசிச்சேன்னா உங்களுக்குமே எல்லா எக்ஸ்போஷருமே வந்து ஒரு 360 டிகிரியில் ஒரு வியூவில் தான் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் நீங்கள் யோசித்து இது பண்ணீங்களா, இல்லைனா உங்களுக்கு அது ஆண்டவர் கொடுக்கும்போதே? இல்லை, நான் ஒரு முறை பீகாருக்கு, சென்னையிலேருந்து பீகார், அப்போ தான் ரயிலில் தான் போவோம், விமானத்தில் போகிறது கிடையாது அந்த காலத்தில். ஒரு 2004 அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் ரயிலில் ஜெபிச்சுட்டு போகும்போது 2 வெளிப்பாடு கொடுத்தாரு. ஒன்று தெக்கப்போலி, இன்னொன்று வந்து மால்டி. அது கொடுத்தாரு. இப்போ தெக்கப்போலின்றது அவங்களே 2005 என்னை இங்கே அனுப்பிட்டாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி. அப்போ மால்டி அப்படின்றது அதான் இந்த நிர்வாக பயிற்சி கொடுக்கறது, ஊழியக்காரங்களுக்கு தலைமைத்துவ பயிற்சி கொடுக்கறது. அது நாங்கள் இங்கே வந்து இப்போ எங்கள் தலைவர்கிட்ட அனுமதி வாங்கி, அவர் பெருந்தன்மையோடு அதுக்கு அனுமதி கொடுத்தார், நீ செய்யலான்னு. இப்போ அது வந்து அந்த பயிற்சி நாங்கள் நடத்தினோம். அங்கே சென்னையில் நடத்தினோம், திருநெல்வேலியில் நடத்தினோம். அதுதான் பின்னால் டயசிஸாக உருவாச்சு. அது எத்தனை நாள் பயிற்சினே? ஒரு நாள் பயிற்சி தான், ஒரு எக்ஸ்போசர் தான், ஓரியன்டேஷன் தான். ஆனால் அவங்கள தொடர்புபடுத்தி விட்டுருவோம். அந்த வக்கீலும் கனெக்ட் பண்ணி விட்டுருவோம், வக்கீல் ஆடிட்டரை கனெக்ட் பண்ணி விட்டுருவோம். லோக்கல் வக்கீல், லோக்கல் ஆடிட்டர் தான் கூப்பிடுவோம். சரி, கனெக்ட் பண்ணி விட்டுருவோம். அவங்க பார்த்துப்பாங்க. வேறு ஏதாவதுன்னா நாங்கள் ஆலோசனை கொடுப்போம், வக்கீல். அது மாதிரி அந்த மியூசிக்கு, அந்த கம்ப்யூட்ரு, அந்த PS சிஸ்டம் பற்றி அதெல்லாம் நிறைய அவங்களுக்கு தெரியல. ஏதோ ஒரு PS சிஸ்டத்தை வாங்கி அதை மாட்ட தெரியாமல் மாட்டி அப்படி நிறைய பேர் ஊழியக்காரங்க கஷ்டப்பட்டாங்க. அது கம்ப்யூட்டர் வாங்கியிருப்பாங்க, ஆனால் அது என்ன செய்யணும்னு தெரியாது, அதை எப்படி பயன்படுத்தணும். மியூசிக் அதே மாதிரி தான், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி வச்சுருப்பாங்க, யாராவது ஒருத்தர் என்னதையாக உட்காந்து அமுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியும் நடக்கிறது உண்டு. ஆளுக்கு பாட விரும்புகிற எல்லார் கையிலையும் மைக்கை கொடுத்துருப்பாங்க, ஆளுக்கு ஒரு ராகத்தில் பாடிட்டு இருப்பாங்க. அது மாதிரிலாம் நிறைய நடக்கும் சில சபைகளில். இப்போ அதெல்லாம் அதை எப்படி செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுது. விழிப்புணர்வு தான். இப்போ அதுக்கப்புறம் 2009 ஆண்டவர் வந்து ஒரு இதோ புதிய வானத்தையும் புதிய பூமியை சிருஷ்டிக்கிறேன் அப்படின்னு வசனத்தின் மூலம் பேசினார். அப்போ தான் இந்த BCI டயசிஸ் பற்றிய ஒரு வெளிப்பாடு வந்துச்சு. ஏன்னா அப்போது என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா, அந்த கல்யாண லைசன்ஸ், அப்போ 2009 தான் அந்த கல்யாண சட்டம் வந்துச்சு, தமிழ்நாடு திருமண சட்டம். அது வந்து ரொம்ப ஈஸி, அது எளிமைப்படுத்திட்டாங்க திருமணம் நடத்துறத. அப்போ நான் சொல்கிறது அது சட்டம் வர்றதுக்கு முன்னால், அதுக்கு முன்னால் தான் நாங்கள் இதை ஆரம்பித்தோம். அப்போ வந்து 1872 சட்டத்தில் தான் கல்யாணம் பண்ணணும். அந்த கல்யாணம் லைசன்ஸ் வந்து கொஞ்சம் வாங்கிறது கஷ்டம்.
கிட்டத்தட்ட அது நடக்கிறது கடையில். திருமணம் லைசன்ஸ் இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க. ஒரு சிலர்கிட்ட தான் திருமண லைசன்ஸ் இருந்தது. அவங்களும் வந்து அதை சிலர் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணாங்க. இவ்வளோ பணம் வேணும்னு டிமாண்ட் பண்ணாங்க. ஓகே. அப்போ அந்த கல்யாண லைசன்ஸ் வாங்குறதுக்கு வேற என்ன வழினா, அதுக்கு ஒரு பிஷப்புன்னு ஒருத்தர் இருந்தால் தான் பிஷப் தான் அதை இஷ்யூ பண்ண முடியும். அப்போது அதை சட்ட வல்லுநர்களை கலந்து ஆலோசித்து அதை வந்து எங்ககிட்ட ஒரு 40 பேர் அப்போ இருந்தாங்க எங்களோட ஆவிக்குரிய ஐக்கியத்தில். இப்போ அவங்களுக்காக தான் ஆரம்பித்தோம். இந்த 40 பேருக்காக தான் ஒரு சினாடுன்னு ஆரம்பித்தோன்னா மற்ற பிஷப்பை நம்ம உருவாக்கலாமே. ஓகே. அதனால் அதை சினாடாவே ஆரம்பித்து 3 பேராயர்கள் சேர்ந்து அது 2009ஆம் ஆண்டு அதை ஆரம்பித்து அதோடு இந்த ஒரு சட்டம்னு வந்துட்டுனா 3 விஷயம் தேவை. பதிவு பண்ணணும், பதிவு பெற்ற ஊழியமாக இருக்கணும், பைபிள் காலேஜ் படித்த சான்றிதழ் தேவை. எக்ஸிஸ்டிங் ஏற்கனவே ஊழியம் பண்ணிட்டு இருக்கவன் இனி பைபிள் காலேஜ் போய் படிக்க முடியாது. இப்போ அவனுக்கு கண்டிப்பாக அவனுக்கு ஏற்ற மாதிரி வகுப்புகள் நடத்தி அவனுக்கு ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு சான்றிதழ் கொடுக்கணும். அதுக்காக நாங்கள் அதுக்கு கீழே பிசிஏக்கு கீழே ABCT அக்ரெடிஷன் போர்ட் ஃபார் கிறிஸ்டியன் தியாலஜி, இது எல்லாமே நம்ம சென்னையில் தான் 2009 சென்னையில் தான் பதிவு பண்ணது. சரி, பதிவு பண்ணது சென்னையில் தான். அது வந்து சென்னையில் தான் நாங்கள் நடத்திட்டு இருந்தோம். வகுப்பெல்லாம் நடத்துகிறோம். முதல் ஆர்டினேஷன் சென்னையில் தான் நடந்துச்சு. வகுப்புகள் சென்னையில் தான் நடந்துச்சு. அது அப்படியே மெல்ல 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 சரி நான் இங்கேருந்து சென்னைக்கு போயிட்டு மாதம் ஒரு தடவை சென்னைக்கு போயிட்டு வருவேன். நான் குடும்பம் இங்கே இருந்ததுனால இங்கே இருந்தேன் சாயர்புரத்தில். ஆனால் இங்கே வந்து சில மாதங்களுக்குள்ளே இங்கே பரவிடுச்சு. சில மாதங்களுக்குள்ளே குறும்பூரில் ஒரு கல்யாண மண்டபம் எடுத்து ஆர்டினேஷன் ஒழுங்கு பண்ணாங்க. அது அப்படியே பரவ ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் இலங்கைக்கு பரவிச்சு. இலங்கைக்கு போய் ஊழியக்காரங்களை ஆர்டைன் பண்ணிட்டு வந்தோம். அதனால் அதே மாதிரி நம்ம வேதாம கல்லூரிகள் இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா, நம்மளை விட பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் எல்லா விதத்திலும் ஸ்தாபன ரீதியாகவும் எண்ணிக்கை ரீதியாகவும் கட்டமைப்பிலும் புகழிலும் பேரிலும் பெரிய ஊழியக்காரர்கள்லாம் இதில் இருக்காங்க. இந்த நம்ம விட ஐக்கியத்தில் இருக்காங்க. அதுதான் ஆச்சரியம். அதே மாதிரி நல்ல கட்டமைப்பு உள்ள நல்ல பைபிள் காலேஜ்லாம் நம்ம கூட ஐக்கியத்தில் இருக்காங்க. அவங்க வேற எங்கேயாவது இருக்கலாம். அவங்களுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்கு. அது கர்த்தர் அதை கிரியை செய்கிறார். அதனால வந்து அது ஒரு நிர்வாக வசதி, அது சட்ட அவசியம்தான் இதை ஆரம்பிச்சது. நான் வெறும் ஊழியக்காரங்களுக்கு மட்டும்தான் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு ஆரம்பித்தேன். அப்புறம் எங்களுக்கு கிளாஸ் நடத்துங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பகுதி நேர வகுப்புகள், அப்புறம் ஆன்லைன் வகுப்புகள், அப்புறம் தபால் மூலம் படிப்பு, கரஸ்பாண்டன்ஸு, அப்படி ஆகி போச்சு. அது மாதிரி இப்போ ஒரு 30க்கும் மேற்பட்ட வேதாகம பள்ளிகள் நம்மோடு கூட அவங்க ஐக்கியத்தில் இருக்காங்க. 1300 ஊழியக்காரங்க நம்மளுடைய கூட அந்த ஆர்டினேஷன் நம்மகிட்ட வாங்கி நம்மோடு கூட அந்த ஐக்கியத்தில் இருக்காங்க. அது ஒரு ஆச்சரியமான நடத்துதல் தான். இப்போ நாங்கள் அந்த 40 பேருக்காக தான் அதை ஆரம்பித்தோம். ஒரே ஒரு கிளாஸ், ஒரே ஒரு வேதாகம பள்ளி, இந்த 40 பேருக்கு தான். வெளியே யார்ட்டையும் சொல்லவே இல்லை. அது மறைச்சே வச்சுருந்தோம் நாங்கள். அதை வெளியே அந்த கவர்மெண்ட்டுக்கு போடும்போது தான் அந்த பிஷப்ன்றதை போடுவோம். வெளியில் அது சொல்ல மாட்டோம். இப்பவும் சொல்கிறதில்ல. ஆனால் வந்து இப்போ என்னன்னு கேட்டால் அதை ஒரு அதுக்கு ஒரு அங்கீகாரமே கிடச்சிருச்சு. ஈவன் CSI சபையிலே அதுக்கு நமக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கு. அது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். எல்லா சபைகள்லையும் ஏஜி அது உலகத்தில் மிகப்பெரிய ஸ்தாபனம். சர்ச் ஆஃப் காட் அது உலகத்தில் அதுவும் ஒரு மிகப்பெரிய ஸ்தாபனம். அவங்கெல்லாம் கூட நம்மளை அங்கீகரிக்காங்க. பெரிய ஸ்தாபனங்கள்லாம் கூட நம்மளை அங்கீகரிக்காங்க. அது நம்முடைய முக்கிய ஊழியம் இல்லை. என்னுடைய ஊழியம் வந்து வேதத்தை போதிக்கிறது தான். இதில் வந்து ஆனால் கொஞ்சம் அதிகமான பேரை நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கும் அவங்கள ஃபெசிலிட்டேட் பண்ணி விடுறதுக்கும் கொஞ்சம் உதவியாக இருந்திருக்கும். நான் இப்போ இது மூலமாக பயன்பெற்றவங்க இப்போ லைசன்ஸ் இல்லாமல் கல்யாணம் நடத்துறதுக்கோ ஒரு ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கோ லைசன்ஸ் இல்லாமல் இருக்கிறத விட நீங்கள் அவங்கள என்டாஸ் பண்ணி அவங்கள இது பண்ணி விடும் பொழுது அவங்க கொஞ்சம் தைரியமாக கொஞ்சம் பேர் இப்போ சிலர் அவங்க வீட்டிலேயே வந்து கூட்டங்கள் நடத்துகிறாங்க. அப்போ நீங்கள் அந்த அட்ரஸ் போட்டு அவங்களுக்கு ஒரு ஐடி கார்டில் இருந்து ஒரு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணும்போது ஐ திங்க் அவங்கள கொஞ்சம் பலப்படுத்தி கொஞ்சம் தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்துறதுக்கு அது எதுவாக உபயோகப்படுத்தி நினைக்கிறேன். இது ஒரு நிர்வாக சட்ட விஷயம் மட்டுமல்ல, ஆவிக்குரிய ரீதியாகும். ஏன்னா ஆண்டவர் வந்து ஒரு நாள் பேசினார். மோசே தன்னுடைய கையை யோசுவா மேலே வைத்த போது
ஞானத்தின் ஆவி வந்து இறங்கி இருந்தார். அதனால் வந்து இது ஏதோ சட்ட அவசியத்திற்காக நிர்வாகத்துக்காக மாத்திரம் இதை செய்யலை, இதில் ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் இருக்குன்னு ஆண்டவர் சொன்னார். இப்போ அதைத்தான் மற்றவங்க சொல்லுவாங்க. பெரிய ஸ்தாபன டைசிஸ்லாம் இருக்குது, பணக்கார டைசிஸ்லாம் இருக்குது. ஆனால் வந்து நாங்கள் இங்கே ஏன் வரோன்னா நீங்கள் ஒரு ஆவிக்குரியவங்களா இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஆவிக்குரிய ஒரு டைசிஸாக இருக்கீங்க அப்படின்னு தான் வந்து சாட்சி சொல்லுவாங்க. அதனால் அது ஒரு பவுல் தர்ம சகாய பணி செய்தது போல் நம்ம இதை செய்கிறோம். அதை ஊழியக்காரர்களுக்கு ஊழியம் செய்வது, அதை ஒரு வரியில் சொல்கிறதா இருந்தால் ஊழியக்காரங்களுக்கு ஊழியம் செய்கிறோம். அவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறது, அவங்களுக்கு போதிக்கிறது. அதே போல் விண்ணப்ப ஊழியம், அது வந்து நான் வந்து டிஜிஎஸ் தினகரன் மூலம் கவரப்பட்டேன்னு சொன்னேன். எனக்கு அவர்கிட்ட ரொம்ப என்னை கவர்ந்த விஷயம், வெளிப்படுத்தலின் வரங்கள், மனதுருக்கம், அது ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றவர்களுக்காக ஜெபிப்பார், உண்மையாக ஜெபிப்பார். அது நான் 2000 ஜெப விண்ணப்பம் அவருக்கு ஒரு சராசரியாக ஒரு நாளைக்கு வரும் கடிதங்கள். அப்போ கடிதம், ஃபோன் தான் அந்த நாட்களில். அதை நான் உள்ளே இருக்க அலுவலக அங்கே எனக்கு அந்த ஊழியத்தோடு கொஞ்சம் தொடர்பு உண்டாங்க, பிரசங்கெல்லாம் பண்ண போவேன், அங்கே இருக்கிற ஸ்டாஃபுக்கெல்லாம் பிரசங்கம் பண்ண போவேன். அங்கே இருக்கவன்ட்ட நான் கேட்டேன், எப்படி அதை அவங்க அதை சுருக்குவாங்களாம், அதை வந்து அவங்க அப்படி கேட்டகரைஸ் பண்ணி வியாதி உள்ளவர்கள், தீராத வியாதி உள்ளவர்கள், கடன் பிரச்சனை இருக்கிறவர்கள், ஊர் பேரை டைப் பண்ணி அவருக்கு அது போகுமா, அதை அப்படி அவர் வந்து அதை ஜெபிப்பார் அப்படின்னு சொன்னாங்க. தேவ சித்தம் கேட்டு போகிறவங்க அது தனியாக ஜெபம் பண்ணுவார், அது ரொம்ப டீட்டெயிலாக ஜெபம் பண்ணி இதான் தேவ கைடன்ஸ்ன்னு கொடுப்பாருன்னு சொல்லி. ஆமாம், அது வந்து அவர் ஏற்கனவே பேங்க்கில் பகலெல்லாம் வேலை பார்க்குறாரு, ஊழியமும் பெரிய ஊழியம், அது போக இதை செய்கிறாருன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. சில நேரம் ராத்திரியெல்லாம் ஜெபம் பண்ணிடுவாராம், தூக்கம் இருக்காதான், ஜெபத்தில் போயிருமா, அப்புறம் விடிஞ்சிட்டுனா அப்புறம் தூங்க முடியாதான் சொல்லியிருக்கிறார் அவர். ஸோ அது எனக்கு வந்து ஜெபம் பண்ணுறது அப்படின்றது ஆண்டவரோட பேசுறது தானே, ஆண்டவரோட பேசுறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், அது எனக்கு ஒரு பெரிய எனக்கு பிடிச்சமான ஒரு விஷயம். நம்ம மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணாலும் அது ஆண்டவர்கிட்ட தானே பேசுகிறோம், அப்போ ஆண்டவரோடுக்கு நமக்கும் உள்ள நெருக்கம். அப்போ மற்றவங்களை பற்றி வெளிப்பாடு கொடுக்குறாரு, மற்றவங்களை பற்றி எனக்கு தரிசனம் கொடுக்குறாரு, அதில் பாதிக்கு மேலே நான் வெளியே சொல்லக்கூடாது, அது எனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. அதுக்கு நான் ஜெபம் தான் பண்ணணும், எதை சொல்கிறாரோ அது மட்டும் தான் நான் சொல்லணும். அப்போ வந்து எனக்கு வந்து நானும் டெவலப் ஆகிறேன். இன்னொரு ஃபார்முலா இருக்கு, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் பண்ணினான், கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார், அது ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ அந்த ஃபார்முலா மற்றவங்களுக்காக ஜெபிக்க நமக்கும் விடுதலை ஆசீர்வாதம் உண்டாகுது. இதுக்கு வந்து ஏதாவது கூட்டம் மாதிரி தனியாக அது மாதிரி இன்டர்செஷனுக்கு நடத்துறீங்களா? இது உங்களுடைய இன்டர்செஷன் தனி ஜெபம் தான். எனக்கு வந்து இண்டிவிஜுவலாக உங்களுடைய பெரும்பாலும் ஒரு சில விண்ணப்பங்கள் வரும் தினசரி, பெரும்பாலும் ஊழியக்காரங்கிட்ட தான் வரும். குறிப்பாக தேவனுடைய சித்தம் அறிவதற்காக தான் பெரும்பாலும் வரும். இப்போ அது வந்து ஜெபம் பண்ணி அவங்களுக்கு அதை ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை சொல்கிறது, அதாவது ஜெபம் பண்ணுறோம் முதல்ல, அது இன்டர்செஷன் மினிஸ்ட்ரி. இது வந்து ரெவலேஷன், அது எல்லாருக்கும் ரெவலேஷன் இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஜெபம் எல்லாரும் பண்ணலாம், இன்டர்செஷன் மினிஸ்ட்ரி எல்லாரும் பண்ணலாம். பட் ரெவலேஷன் வந்து அது யாருக்கு ஆண்டவர் அந்த கிருபை தராரோ அவங்க தான் பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டும் ஒன்றா இருக்கிறதுனால கொஞ்சம் மற்றவங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்ய முடியுது. ஏன்னா ஆலோசனைக்காரர்கள் அநேகர் இருந்தால் ஜெயம் கிடைக்கும் இருக்கு. இப்போ என்னதான் கிருபைய ஊழியர்கள் பெற்றிருந்தாலும், அழைப்பை பெற்றிருந்தாலும், ஒரு திட்டங்களும் தரிசனங்களும் இருந்தாலும், சில பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு கிரிட்டிக்கல் ஜங்ஷனில் என்ன முடிவு எடுக்குன்னு தெரியாமல் திணறி ஒருவேளை தவறான முடிவுகளை எடுக்கும்போது அதனுடைய விளைவை அங்கே வந்து பொருள் சேதம், நேரம் எல்லாத்தையும் இழந்து போய் அவங்க சமாதானத்தை இழந்து போயிடுறாங்க. அந்த பர்டிகுலர் பாயிண்டில் அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ரெவலேஷன் அது இருக்கிறதுனால ஐ திங்க் பெட்டராக கொஞ்சம் கைட் பண்ண முடியுது. அது நிமித்தம் இந்த ஊழியத்தினுடைய இம்பேக்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத புரிஞ்சுக்கிட முடியுது, பார்க்க முடியுதுன்னு. இப்போ இதை தாண்டி வேறு என்னெல்லாம் ஊழியங்கள் பண்ணுறோம்? இப்போ இன்டர்செஷன் மினிஸ்ட்ரி சொன்னீங்க, டீச்சிங், அஃப்கோர்ஸ் டீச்சிங் மினிஸ்ட்ரி தான் ஒரு மெயின். ப்ராஃபிட்டிக்கலாக மினிஸ்ட்ரியில் உபயோகப்படுறோம். அடுத்தது டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியும் இருக்கிறத பார்க்குறோம். ஒரு பக்கம் ஊழியர்களை
ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறது இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதை தாண்டி வேறு என்னெல்லாம் ஊழியங்கள் இருக்குது? ஆனால் இது மூலமாக ஐ திங்க் நீங்கள் நல்லா எழுதுவீங்க, கொஞ்சம் ஃபியூ புக்ஸ் எழுதியிருக்கீங்க. அதை பற்றியும் கொஞ்சம் ஏதாவது சொல்ல முடிஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஐ திங்க் இது வரைக்கும் ஒரு 4-5 புக் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, நான் எழுதுறது வந்து எனக்கு ஆண்டவர் ஒரு தாளந்து கொடுத்துருக்கிறாரு. ஆனால் எழுதுறதுக்கு நான் ரொம்ப சோம்பேறித்தனப்படுவேன். ஆச்சரியமா நான் இருக்கு. மேகஸ்தம்பம்னு ஒரு பத்திரிக்கை நடத்திட்டு இருந்தேன். 1989 98 வரைக்கும் மேகஸ்தம்பம்னு ஒரு பத்திரிக்கை நடத்தினேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் வந்து நிறைய பத்திரிக்கை பெருகி போச்சு. அதனால் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அதனால் வந்து எனக்கு என்னவோ அப்புறம் ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்துச்சு. நம்ம பத்திரிக்கையை நடத்தினா அந்த பத்திரிக்கை அந்த மாதத்துக்குரியது அப்படின்னு அதில் ஒரு தேதி இருக்குது. புஸ்தகம்னா அப்படி இல்லை. அது ஒரு குறிப்பிட்ட தேதிக்கு காலத்துக்குரியது இல்லை. அதனால் நம்ம வந்து அது 2 மாதத்துக்கு ஒரு பத்திரிக்கை தான் போட்டோம். வருஷத்துக்கு 6 பத்திரிக்கை போடுறத விட வருஷம் ஒரு புஸ்தகமாக போட்டுடலான்னு ஒரு பத்திரிகைகள் பெருகி போச்சு. சில வீடுகள்லாம் பத்திரிக்கை பின்னு கூட பிரிக்காமல் கிடக்கும். இப்போ நாம் அப்படி எல்லாருக்கும் அனுப்புறது இல்லை. யார் விரும்புகிறாங்களோ கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் அனுப்புவோம். அதுக்கப்புறம் தான் அது புஸ்தகம் வெளியிடணும்னு ஒரு எண்ணம் ஏற்பட்டுச்சு. இப்போ முதல்ல அந்த யுத்த சத்தம்னு ஒரு பத்திரிகை, ஜெம்சனுடைய பத்திரிகையில் தான் வாலிபர் பகுதி எழுதிட்டு இருந்தேன். அதில் சில கட்டுரைகளை தொகுத்து தலைவனாக விரும்பினால் அப்படின்னு ஒரு புஸ்தகம், சின்ன புஸ்தகம் தான், முதல் புஸ்தகம் தான் வெளியிட்டது. ஏற்கனவே அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்களுடைய செய்திகளை அதை புத்தக வடிவத்தில் நான் அதுலேயும் வந்து ஆயத்தமாக்கப்படும் தலைவன், ஆயத்தமாக்கப்பட்ட தலைவன், இளம் ஊழியருக்கு, எங்கே செல்கிறோம், இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள், நீ இல்லாவிடில் 2வது பாகம், இந்த மாதிரி மண்பாண்டத்தில் மகிமை, இந்த மாதிரி பல புத்தகங்கள்ல சில புத்தகங்களை நானே முழுக்க எழுதியிருக்கேன். அந்த செய்தியினுடைய கருத்தை மட்டும் எடுத்துட்டு எழுத்து வடிவம் கொடுத்தது நான். சில புத்தகங்கள் அதை கொஞ்சம் எடிட் பண்ணியிருக்கேன். அவருடைய எழுத்துக்களே கூட தொகுக்கும் போது அதை கொஞ்சம் எடிட் பண்ணி அதுக்கு தலைப்பு போட்டு உபத்தலைப்பு போட்டு சில சட்ட சிக்கல்கள் வராதபடி அதை கொஞ்சம் எடிட் பண்ணி கொஞ்சம் அந்த மாதிரி அந்த ஊழியத்திலே நான் நிறையா ஊழியத்துக்கு உதவி செஞ்சுருக்கேன். யுத்தசத்தம் பத்திரிகையினுடைய ஆசிரியர் பணியிலையும் நான் இந்த கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் நான் ஒரு ஆசிரியராக தான், நிர்வாக ஆசிரியராக இருந்தேன் நான். அதனால் அந்த அனுபவம் எனக்கு உண்டு. நான் புத்தகம் எழுதி யார் வாங்கி படிப்பான்னு ஒரு எண்ணம் எனக்கு இருந்துச்சு. நம்ம புத்தகம் வாங்கி படிக்கணும்ல. அப்படி இருந்தால் சின்ன புத்தகமாக 500 பிரதிகள் தான் போட்டேன் நான். தலைவனாக விரும்பினால் அது உடனே விற்று போச்சு. அவர் வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம போட்டிருக்கோம், அடுத்த எடிஷன் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து 25 ஆண்டுகள் முழு நேர ஊழியத்தில் நிறைவு செய்த போது சென்னையில் அதுக்காக ஒரு ஸ்தோத்திர கூட்டம் வச்சோம். அது ஒரு சகோதரன் அவரே ஆர்வத்தோடு செஞ்சார். ஒரு நட்சத்திர ஹோட்டலில் அவர் அதை நடத்தினார். அது ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. அது அப்போ அந்த கட்டத்தில் நான் ஒரு புத்தகம் எழுதணும்னு எனக்கு ஒரு ஏவுதல் ஏற்பட்டது. உண்மை உள்ளவன் என்று எண்ணி 25 சம்பவங்கள் ஊழியத்தில் நடந்த 25 சம்பவங்கள். என்னை ஊழியத்தில் ரொம்ப எனக்கு உதவியாக இருந்த, என்னை தூண்டிய 25 நபர்கள். ஓகே, அதை மட்டும் வச்சு ஒரு புத்தகம் எழுதினேன், உண்மை உள்ளவன் என்று எண்ணி. அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ வேதாகம பள்ளிகள் நடத்துகிறோம். அதுக்கு வந்து சான்றிதழ், சர்டிஃபிகேட், டிப்ளமோ, டிகிரி 3க்கும் நாமளே வந்து நம்முடைய சொந்த குறிப்புகள் தான், பாடக்குறிப்புகள். வெளியில் இருக்கிற புத்தகங்களை ரெஃபர் பண்ணுறோம். நடைமுறைக்கு பொருந்துகிற வெறும் தத்துவம் மாதிரி இருக்கக்கூடிய புத்தகங்களை நம்ம வாங்காமல், எடுக்காமல், வெறும் அறிவை பெருக்கிற புத்தகங்களை வாங்காமல், நடைமுறை ஊழியத்திற்கு, தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமான புத்தகங்கள், அதிலிருந்து பல கருத்துக்களை பல புத்தகங்களிலிருந்து சேகரித்து அது நம்முடைய அனுபவம், நம்முடைய கருத்துக்களை அதில் இணைச்சி அதான் அதை தான் பாடமாக வச்சு நடத்திட்டு இருந்தோம். அப்புறம் அது ஒரு புத்தகமாக போட்டால் என்ன, அதை டைப் பண்ணி அதை ஜெராக்ஸ் எடுத்து தான் எல்லாருக்கும் அனுப்பிட்டு இருந்தோம், இல்லை ஃபோட்டோ எடுத்து அனுப்புவோம். ஒரு புத்தகமாக போட்டால் என்னன்னு ஒரு கேள்வி எழும்புனதுனால இறையியல் குறிப்புகள் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் போட்டோம். அதுவும் இந்த பாட புத்தகத்தை எத்தனை பேர் வாங்குவாங்கன்னா 500 பிரதி தான் போட்டோம்.
ஆனால் போட்டது 500 பிரதி, அது ஜெராக்ஸ் எடுக்கப்பட்டது எப்படி 5000 பிரதியாவது எடுக்கப்பட்டிருக்கும். அது வந்து நிறைய பேர் அதுதான் நிறைய போச்சு. இப்போ மறுபடியும் செகண்ட் எடிஷன் அது போட்டிருக்கோம். ஸ்தோத்திரம். அது இறையியல் குறிப்புகள். அதுக்கப்புறம் ஆவிக்குரிய ஆலோசனை அரிச்சுவடி. அது எப்படி என்றால் ஒரு ஆலோசனை ஊழியத்தை பற்றி ஒரு வகுப்பு நடத்தணும். ஸ்கிரிப்சர் யூனியன் சம்மந்தப்பட்ட மக்களுக்காக தான் அது முதல்ல அந்த ஒரு கோர்ஸ் நடத்தணும், ஆன்லைனில் ஒரு கோர்ஸ். அது வந்து பல புஸ்தகங்களை தேடி எதுவுமே அமையாமல் கடைசியில் அமெரிக்காவிலேருந்து வெளிவந்த ஒரு புஸ்தகம். அது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது. அதை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு அதுக்கப்புறம் நடத்தும்போது நிறைய மாறி போச்சு, நிறைய டெவலப் ஆயிடுச்சு. கடைசியில் அந்த புஸ்தகத்தில் ஒரு கால்வாசி தான் நம்ம எடுத்திருக்கோம், முக்கவாசி நம்ம கிரியேட் பண்ணது ஆகிப்போச்சு. அது வந்து எங்களுக்கு ஹார்டு காப்பி வேணும்னு கேட்டாங்க. படித்து முடித்தவங்களே கேட்டாங்க, எங்களுக்கு ஹார்டு காப்பி வேணும், அது எங்கள் ஊழியத்துக்கு பிரயோஜனப்படும். சரி, அது புஸ்தகமாக போட்டுடலான்னு ஆவிக்குரிய ஆலோசனை அரிச்சுவடின்னு அது ஒரு புஸ்தகமாக போட்டிருக்கோம். அப்புறம் ஊழியத்தில் 40 ஆண்டுகளை நிறைவு செய்த போது, 60 வயசை வாழ்க்கையில் நிறைவு பண்ண போது, ஆண்டவர் என் பிறந்தநாளை கொண்டாடக்கூடாதுன்ட்டார். எனக்கு முன்னால் 51வது பிறந்தநாளெல்லாம் சென்னையில் ஒரு விழா வச்சு கொண்டாடணும், பொன் விழா. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார், என்னை வந்து சில ஆண்டுகளுக்கு முன்பு நீ பிறந்தநாள் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அதனால் நான் கொண்டாடுறதை நிறுத்திட்டேன். அதனால் அது அப்படி கொண்டாடலை. சரி, 40வது ஊழிய விழாவை கொண்டாடிடலான்னு சொல்லி சரி அதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்தாரு. நான் வேற மாதிரி யோசித்தேன். ஆண்டவர் என்ன ஒரு 60 சம்பவங்களை எழுதலாம், அதில் எழுதாத சின்ன வயசுலேருந்து உள்ளதை எழுதலான்னு. ஆண்டவர் வந்து 60 வருஷங்களும் 60 வசனங்களும் தலைப்பு கொடுத்தாரு. ஸோ என்னை தனிப்பட்ட விதத்தில் ஆசீர்வதித்த 60 வசனங்களை தெரிந்து கொண்டு அது சம்பந்தப்பட்ட சம்பவத்தை சுருக்கமாக இந்த புஸ்தகம் போட்டோம். அது அன்றைக்கு தான் அதை நாங்கள் வெளியிட்டோம், கர்த்தருடைய கிருபையால். அதனால் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், தரிசனங்கள் ஒரு பகுதி தான் நிறைவேறி இருக்கு இந்த 40 வருஷங்கள்ல. இன்னும் ஒரு பகுதி நிறைவேற வேண்டி இருக்கு. அவர் ஏற்ற நேரத்தில் நிறைவேற்றுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதுதான் நீங்கள் அந்த புஸ்தகத்தில் நானும் வாசித்திருக்கேன். அதில் என்னைய ரொம்ப கவர்ந்த பகுதி வந்து 25 வருஷம் முடியும் பொழுது அதில் ஒரு இது எழுதியிருந்தீங்க, என்ன சாதிச்சேன்னு கேட்டால் நான் மௌனமே சாதிப்பேன் அப்படின்னு எழுதியிருந்தது. இப்போ அது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கீங்க. இப்போ 40 ஆண்டு காலத்தை ஊழியத்தில் ஆண்டவருடைய கிருபையினால் நிறைவேற்றி இருக்கிறீங்க. இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் திரும்ப ரீஃப்ரைஸ் பண்ணுவோ இல்லைன்னா அந்த ரீவிசிட் பண்ணும்போது இப்போ உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்குன்னு? அது 25 என்னுடைய 25 வயசுல எழுதின கவிதை அது. அதுதான். சாதித்தது என்னவென்றால் மௌனமே சாதிப்பேன். அதை தான் மறுபடியும் நான் வந்து எடுத்து 2வது தடவையா 25 வருஷம் 25 வயசுல எழுதுனதை 25 வருஷம் ஊழியர்களோட கோட் பண்ணியிருக்கீங்க. கோட் பண்ணேன். அப்படி ஒன்றும் பெருசா 25 வருஷத்துல பெருசா செஞ்சிடல அப்படின்னு. சரி, இப்போ 40 ஆண்டுகளும் என்ன சொல்லலாம், சாதித்தது என்னவென்றால் ஒருவேளை முணுமுணுப்பேன்னு வேண்டாம் சொல்லலாம். முணுமுணுக்கிற அளவுக்கு வேண்டாம், கொஞ்சம் ஏதாவது நம்ம செஞ்சிருக்கலாம். ஆனா வந்து தேவை அதிகம். தேவையை ஒப்பிடும்போது நம்ம செஞ்சது கம்மி தான். இன்னொன்று, அவர் கொடுத்த தரிசனங்கள், அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அதெல்லாம் வந்து இன்னும் நிறைய நிறைவேறாதது நிறைய இருக்கு. நிறைவேறினது கொஞ்சம் தான், நிறைவேறாதது அதிகம் இருக்கு. இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில முதல் 30 வருஷம் நிறைவேறினது ரொம்ப குறைவு தான். கடைசி 3 வருஷம் தான் நிறைய நிறைவேறுச்சு. ஸோ அந்த மாதிரி 40 வருஷத்துல நிறைவேறினதை விட இனி வரும் வருஷங்கள்ல அதிகமா நிறைவேறும்னு நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். நிச்சயமான நாங்களும் அதான் விசுவாசிக்கிறோம். இதுவரைக்கும் பயன்படுத்தினதை விட ஆண்டவர் இன்னும் பல மடங்கு பல விதங்களில் ஆண்டவர் உங்களுக்கு என்னென்னலாம் திட்டங்கள் வச்சுருக்காரோ, என்னென்னலாம் பேசியிருக்காரோ, அதை முடிவு பரியந்தம் நடத்துகிற உண்மையுள்ள தேவன் நிச்சயமாக இன்னும் பல லட்சங்களுக்கு, பல ஆயிரங்களுக்கு, பல கோடிகளுக்கு உங்களையும் இந்த ஊழியத்தையும் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார்னு நம்புகிறோம். ஸோ இதை பார்த்துட்ருக்கிற நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஏதாவது வார்த்தைகள், 40 ஆண்டு காலம் முடிஞ்சிருச்சு,
நீங்கள் ஆண்டவருக்குள்ளே அவங்கள உற்சாகப்படுத்த முடியும், இல்லைனா நீங்கள் அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஏதாவது ஆலோசனைகள் ஏதாவது உண்டுன்னா சொல்லி இந்த நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். இல்லை, நான் சொல்கிற ஒரு ஆலோசனை என்னன்னா, ஆண்டவரோட ஒரு தனிப்பட்ட உறவை நாம ஏற்படுத்திக்கணும். ஆண்டவர் ஏதோ ஒரு சிஸ்டம் கிடையாது, கம்ப்யூட்டர் மாதிரி கிடையாது. இப்படி தட்டினா இது நடக்கும், அது தட்டணும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அது சிஸ்டம் கிடையாது. அல்லது ஆண்டவர் ஏதோ ஒரு பவர் கிடையாது. அவர் ஒரு நபர், இஸ் எ பர்சன். ஸோ அவரோட நமக்கு ஒரு தனிப்பட்ட உறவு இருக்கணும். அப்போ ஆண்டவரோட உறவு ஆடுவதற்கு 2 காரியங்கள் ரொம்ப முக்கியம். ஒன்று வேத வசனம், பைபிள் தான் கர்த்தருடைய வார்த்தை. அதை திரும்ப திரும்ப தியானிக்கணும், அதை கற்றுக்கொள்ளணும், அதை ஆராயணும். பைபிள் நம்ம கூட பேசும். ஆண்டவர் நம்ம கூட பேசுறதுக்கு ரொம்ப சுலபமான வழி, ரொம்ப பாதுகாப்பான வழி, குழப்பம் இல்லாத வழி பைபிள் தான். அது நம்ம கூட பேசும். பைபிளில் தீர்க்க தரிசன ஆவி இருக்கு. வசனத்தில் அதிக உறுதியான வசனம். அதே மாதிரி ஜெபம். நம்ம காரியங்களை எல்லாம் ஆண்டவரிடத்துல சொல்லணும். நம்ம மனசுல நமக்கு ஆண்டவர்கிட்ட என்ன வேணா சொல்லலாம். ஆண்டவரே, நான் இந்த பாவத்துல என்ன ஜெயிக்க முடியல, இந்த பாவத்துல விழுந்துடுறேன், இப்படி பாவம் என்ன வருது, அதை கூட ஆண்டவர்கிட்ட சொல்லலாம். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்கிற இடத்துல மூல மொழியில உங்கள் எரிச்சல்களை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். எரிச்சலை போய் கடவுள்கிட்ட போய் சொல்ல முடியுமா? அவர் எவ்வளவு பெரிய கடவுள், அவரை நான் அடிச்சிட மாட்டாரா, அது மரியாதை குறைவு இல்லையா நம்ம நினைப்போம். அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன உணர்வு ஏற்பட்டாலும் என்ன ஏற்பட்டாலும் அவர்கிட்ட சொல்லலாம். அதை அவர் தப்பா எடுக்க மாட்டார். அது ஒன்றும் மரியாதை குறைவு கிடையாது, அது ஒன்றும் துணிகரம் கிடையாது. தான் ஜெபம். ஜெபம்ன்றது அதான். ஜெபம், வசனம், இந்த 2 மூலமாக தான் ஆண்டவரோட உறவாட முடியும். அப்படி அந்த ஆண்டவரோடு உள்ள உறவு நம்ம வாழ்க்கையே மாற்றும். முழு நேர ஊழியராக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஊழியக்காரர்களுக்கு மட்டும் நான் இதை சொல்லலை, எல்லாருக்குமே நான் சொல்றேன். அது மட்டும் இல்லை, நம்ம ஆண்டவரை அந்த உறவுல நம்பிக்கை இருக்கணும். ஆண்டவரை நம்பணும். ஆண்டவரை நம்புனா அவர் நிச்சயமா நடத்துவார். முதல்ல நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கடைசி நேரத்துல தான் அவர் ஏதாவது செய்வார். ஒரு பிரச்சனை இருக்குன்னா கடைசி நேரத்துல தான் தீர்ப்பாரு. ஒரு தேவை இருக்குன்னா கடைசி நேரத்துல தான் தீர்ப்பாரு. 10 நாளைக்கு முன்னாலேயே தேவையை சந்திக்க மாட்டார். கடைசி நேரத்துல தான், கடைசி நாளோ கடைசி நேரத்துல தான் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வார். அப்போ நமக்கு நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அதான் வேதம் சொல்லுது. நான் எப்பவுமே சொல்லுவேன், அடிப்படையா 4 விஷயம். ஒன்று நம்முடைய முகம் வெட்கப்பட்டு போகாது. அதான் அடிப்படை வாக்குத்தத்தம். அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை, ரோமர் 10. அதான் அடிப்படை வாக்குத்தத்தம். 2வது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. எல்லாமே நன்மையா நடக்காது. அது நன்மையில தான் எல்லாம் முடியும். தீமை மாதிரி இருக்கும், அது நன்மையா மாறிடும். அது 2வது உத்தரவாதம். 3வது உத்தரவாதம், திராணிக்கு மிஞ்சி சோதனை அனுமதிக்க மாட்டார். நம்ம திராணி அவருக்கு தெரியும். உடல் ரீதியா நமக்கு எவ்வளோ திராணி, மனோ ரீதியா எவ்வளவு திராணி, நம்ம திராணி தெரியும். அதுக்கு மேல எதையும் அனுமதிக்க மாட்டார். எந்த சோதனை, பாடு, உபத்திரவம். 3வது உத்தரவாதம். 4வது உத்தரவாதம் என்னவென்றால், நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்முடைய பிரச்சனைகள், வியாதிகள், போராட்டங்கள், அது என்னவா இருந்தாலும் அதுக்கு ஒரு முடிவு உண்டு. அது மரணம் அதனுடைய முடிவு இல்லை. மரணத்துக்கு முன்னாலே அதற்கு முடிவு உண்டு. நிச்சயமா ஒரு முடிவு உண்டு. எந்த பிரச்சனையோ, எந்த போராட்டமோ, எந்த உபத்திரமோ, எந்த துன்பமோ, எந்த தேவையோ, எந்த வியாதியோ, அதுக்கு நிச்சயமாக முடிவு உண்டு. முடிவு உண்டாக்குகிறவர். இந்த 4 அடிப்படை உத்தரவாதங்கள் ஆண்டவருக்குள்ள உள்ள வாழ்க்கையில உண்டு. அதனால இதை வேற எந்த உலக வாழ்க்கையிலோ, வேற எந்த தன்னம்பிக்கையிலோ இது கிடையாது. ஆண்டவரை நம்புகிற, ஆண்டவரோடு உறவாடுகிற வாழ்க்கையில் தான் இது உண்டு. இது எல்லாருக்கும் நான் சொல்றது. ஊழியக்காரர்களுக்கு நான் சொல்றது, ஊழியம்னா நம்ம ஒரு பிம்பம் வச்சிருக்கோம். அது சரியான பிம்பம் இல்லை. ஊழியம்னா ஒரு எல்லா நாட்டுக்கும் போனோம். நீங்க எத்தனை நாட்டுக்கு போனீங்கன்னு கேட்குறாங்க. ஊழியக்காரன் அதை வச்சு அளவு போட முடியாது. அதிகமான நாட்டுக்கு போகிறது கப்பலில் வேலை செய்கிறவங்களும் விமானத்தில் பணிப்பெண்ணா இருக்கிறவங்க தான் உலகத்தில் அதிகமான நாட்டுக்கு போகிறாங்க. அதனால் மனிதனையே கூட அப்படி அளக்க முடியாது எத்தனை நாட்டுக்கு போயிருக்கிறான்றதை வச்சு. அதிகமாய் பயணம் செய்வது அது ஒரு
மனதை விரிவாக்கும், பல அனுபவங்களை நமக்கு கொடுக்கும். அது நல்லது. கர்த்தர் அமிச்சா போகலாம். நானும் இந்தியாவுக்கு வெளியில் போயிருக்கிறேன், வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறேன். ஆனால் வெளிநாட்டுக்கு போகணும்னு நான் முயற்சி பண்ணதில்லை. வெளிநாட்டிலேருந்து வந்த அழைப்புகளை எல்லாம் கண்ணை மூடி ஏற்றுக்கொண்டது இல்லை. என்ன, வெளிநாடு கர்த்தர் அனுப்புவார் என்றால், கர்த்தர் எங்க வெளிநாட்டில் வச்சாலும் சரி, உள்நாட்டில் வச்சாலும் சரி, கர்த்தர் எங்க வச்சாலும் கர்த்தர் வைக்கிற இடம் நமக்கு ஆசீர்வாதம். அது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், ஒரு ஊழியத்தினுடைய வளர்ச்சி எண்ணிக்கையில மாத்திரம் இல்லை. நோவாவுடைய 120 வருஷ ஊழியத்துல 7 பேர் தான் ரட்சிக்கப்பட்டாங்க. யோனாவுடைய 3 நாள் ஊழியத்துல 1,20,000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. 120 வருஷ ஊழியத்துல 7 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க நோவா. 3 நாள் ஊழியத்துல 1,20,000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க யோனா. யார் பெரியவன்? 2 பேரையுமே ஆண்டவர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறாருன்னு சொல்றாரு. நோவாவை பத்தி சொல்லும்போது நோவாவின் காலத்தில் நடந்த அடையாளங்கள் தான் வருகையின் போது நடக்கும்னு இயேசு சொன்னார். இயேசு 2 பேரையுமே சொல்றாரு. 120 வருஷம் ஊழியத்துல 7 ஆத்துமாவை பிடிச்சவனும் ஒண்ணுதான். 3 நாள் ஊழியத்துல 1,20,000 பேரை பிடிச்சவனும் ஒண்ணுதான் ஆண்டவருடைய பார்வையில. ஆனா நம்ம ஊழியம் செய்யணும். அது 3 நாளோ 120 வருஷமோ ஊழியம் செய்யணும். அதனுடைய விளைவுகள் கர்த்தர் கையில. கொஞ்சம் பேராகவும் இருக்கலாம், நிறைய பேராகவும் இருக்கலாம். அதை நம்ம அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, எண்ணிக்கை மட்டுமே ஊழியத்தின் வெற்றி ஆகாது. வெளிநாடுகள் பயணம் மட்டுமே ஊழியத்தின் வெற்றி ஆகாது. எவ்வளவு பெரிய பில்டிங் கட்டியிருக்கீங்க. ஒரு சுவிசேஷகர்னா கூட, அந்த காலத்துல சுவிசேஷகர்லாம் பில்டிங் கட்ட மாட்டாங்க. அவங்க ஒரு அலுவலகம் அல்லது ஒரு வீடு, அதுல இருந்து எல்லா இடத்துக்கும் போவாங்க. இப்போ சுவிசேஷகர்களும் எல்லாரும் கட்டடம் கட்டுறாங்க. அது ஆண்டவர் சொல்லி கட்டினா ஓகே. சபைக்கு ஒரு கட்டடம் நிச்சயமா தேவை. அது பெரிய கட்டடமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சபைக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு இருந்தால் போதும். அதனால எவ்வளவு பெரிய இடம் வச்சிருக்கிறாரு, எவ்வளவு கட்டடம் வச்சிருக்கிறான்றதை வச்சு ஊழியத்தை நம்ம அளக்க முடியாது. அதனால இப்ப மோசே காலத்துல கட்டடமே கிடையாது, ஆசரிப்பு கூடாரம் தான். மோசையை போல ஒரு தீர்க்கதரிசி அதுக்கு பின்னாலும் எழும்பினது இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால பெரிய ஆலயத்தை கட்டின சாலமோன் கடைசி நாட்கள்ல தடுமாறி போனான், பின்மாற்றத்துக்கு போயிட்டான். அதனால கட்டடத்தை இடத்தை வைத்து அது தேவை. நமக்கு கட்டடம் தேவை, நமக்கு இடம் தேவை. எனக்கும் கர்த்தர் ஊழியத்துக்கு இடம் கொடுத்திருக்கிறார். நானும் ஊழியத்திற்காக கட்டடங்களை கட்டியவன் தான். அதனால அதை நானும் வெளிநாடு போனவன் தான். எனக்கும் கர்த்தர் எண்ணிக்கையை தந்திருக்கிறார். அதையெல்லாம் எதிராக நான் சொல்லவில்லை. அது மட்டுமே ஊழியத்தை அளக்கிற கருவி ஆகிவிட முடியாது. என்ன கார் வச்சிருக்கிறோம், என்ன எப்படிப்பட்ட வாகனம் வச்சிருக்கிறோம், அதை வச்சு ஊழியத்தை அளக்குறாங்க. சில ஊழியக்காரர்கள் தங்களே அப்படி அளந்து கொள்கிறார்கள். நமக்கு கார் நிச்சயமா தேவை. இந்த காலகட்டத்தில் கார் நிச்சயமா தேவை. நானும் காரை அதிகமாய் பயன்படுத்துகிறேன். அதனால அது நம்முடைய தேவைக்கு ஏற்றார் போல கர்த்தர் காரை தருவார். அதுல ஒன்றும் கௌரவம் இல்லை. அல்லது எந்த காரை வச்சிருக்கிறோன்றத வச்சு நம்முடைய ஊழியத்தை நம்ம அளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அந்த ஒரு தெளிவு நமக்கு தேவை. கர்த்தர் நம்மை எதற்காக அழைச்சிருக்கிறாரு? அநேகர் சுவிசேஷகராக இருக்கிறது அது ரொம்ப பாதுகாப்பு இல்லை, அது மரியாதை இல்லை. அதனால சபை ஊழியம் செஞ்சிடலாம். அது பார்க்கறதுக்கு ஒரு விசிபிள் ஊழியம், பார்க்கக்கூடிய ஊழியம் சபைன்றது. ஒரு கூடாரமாவது இருக்கும், ஒரு 50 பேராவது இருப்பாங்க. ஆனால் சுவிசேஷகர்ன்றது அப்படி இல்லை. அவருக்கு ஒரு வீட்டில் இருப்பார், இல்லை ஒரு அலுவலகத்தில் இருப்பார். பல இடங்களுக்கு போய் ஊழியம் பண்ணுவார். அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு அவர் எங்கே போகிறாரு, என்ன செய்கிறாரு தெரியாது. வேணா ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போடலாம் வாட்ஸ்அப்பில், சமூக ஊடகத்தில், அவ்வளவுதான். பார்க்கக்கூடிய ஊழியத்தை செய்யணும்னு விரும்புகிறாங்க அநேகர். சுவிசேஷகர்களை சபை ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அந்த சபையில் ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் தான் இருக்கும். ரசிக்கப்படுவாங்க போயிடுவாங்க, ரசிக்கப்படுவாங்க போயிடுவாங்க, நிலைச்சி நிற்க மாட்டாங்க. பாஸ்டர்கள் சுவிசேஷகர்கள் போல சுவிசேஷகர்களாக இருந்தால் பல நாடுகளுக்கு போகலாம். அதனால எனக்கு சுவிசேஷகர் அழைப்பு இருக்குன்ட்டு பாஸ்டர்களும் பல நாடுகளுக்கு, சிலருக்கு 2 அழைப்பும் இருக்கு, அதை நான் மறுக்கலை. சுவிசேஷகர் அழைப்பு இல்லாதவங்க அவங்களும் பாஸ்டர்களும் கிளம்பிடுறாங்க. பல நாட்டுக்கு போறேன்னு கிளம்பி சபையை
கவனிக்காமல் விட்டுடுறாங்க. நம்மளை கர்த்தர் எங்கே வச்சிருக்கிறாரோ அங்கே தான் இருக்கணும். கர்த்தர் நமக்கு என்ன அழைப்பு கொடுத்துருக்கிறாரோ அந்த அழைப்பில் தான் உறுதியாக நிலைச்சிருக்கணும். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். அதே போல் சிலர் ஆண்டவர் 10 வருஷத்துலேயே உயர்த்திடுவார், சிலர் உயர்த்துறதுக்கு 40 வருஷம் ஆகும். அதனால் கர்த்தருடைய வேலை பொறுமையாய் காத்திருக்கணும். அது எல்லாத்துக்கும், ஊழியத்துக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே பொருந்தும். கர்த்தருடைய வேலை, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய அழைப்பு, இதில் கர்த்தரோடு உள்ள உறவு, இதில் நம்ம சரியாக இருந்தோம்னா எதுவுமே நம்மளை அசைக்காது. நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். இதுதான் நான் என்னுடைய அனுபவமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சரி, இந்த நிகழ்ச்சியை கேட்ட எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து அண்ணனுக்காகவும் அண்ணனுடைய ஊழியங்களுக்காகவும் நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் வேறு அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கிறிஸ்துவுக்குள்ளே உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி.